12th Max, Chapter 7, Example 7.7. If we blow air into the balloon of spherical shape at rate of 1000 centimeter cube per second, at what rate the radius of the balloon changes when the radius is 7 centimeter? Also, compute the rate at which the surface area changes. என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஸ்பெரிக்கல் பலூன் வந்து அதனுடைய ஷேப்ஸில் சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 சென்டிமீட்டர்ஸ் கியூப் பெர் செகண்டில் அப்படி சேஞ்சஸ் ஆகும் பொழுது பலூன் வந்து பெருசாகுது இல்லையா? அப்போ ரேடியஸில் ஏற்படுற சேஞ்சஸ் என்னன்றாங்க. எப்போ ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டராக இருக்கும் பொழுது dr/dt என்ன அப்படிங்கிறது ஒரு கொஷின் ஆகும். அடுத்து அதே சமயத்தில் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஏற்படுற சேஞ்சஸும் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சொல்யூஷன் இப்போது அந்த எக்ஸாம்பிள் சம்முக்கான சொல்யூஷன் பாருங்கள். ஒரு ஸ்பெரிக்கல் பலூன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்பியர் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா அதனுடைய ரேடியஸ் ஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கான வால்யூம் ஃபார்முலா என்ன? v = 4/3 πr³. அதே மாதிரியே சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4πr². இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டு நாம் கிவனில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. கிவனில் என்ன சொல்லியிருக்கான்? dv/dt, அதாவது வால்யூமில் ஏற்படுற சேஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 சென்டிமீட்டர் கியூப் பெர் செகண்ட். ஆனால் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் dr/dt ரேடியஸில் ஏற்படுற சேஞ்சஸ் எப்போ? when r = 7. இப்போ நான் வால்யூம்க்கான ஃபார்முலாக்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஷினில் வால்யூம் ஆஃப் த பலூன், அதாவது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா v = 4/3 πr³ கியூபிக் யூனிட். இதை ஒரு முறை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அதாவது இந்த ஃபங்க்ஷனை டைமை பொறுத்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும்? வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dv/dt தட்ஸ் ஈக்குவல் டு 4/3 கான்ஸ்டன்ட் இன்ட்டு பை, அதுவும் அப்படியே எடுத்துக்கோங்க. இந்த r³ நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 3r² இன்ட்டு செயின் ரூல் படி r செப்பரேட்டாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா dr/dt. ஸோ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் when r = 7 என்னும்போது dr/dt என்னன்றதான் கொஷின். அப்போ நம்ம வால்யூமில் ஏற்படுற சேஞ்சஸ் வந்து 1000 கொடுத்துருக்காங்க. அந்த வேல்யூ அப்ளை பண்ணிக்கோங்க. 1000 தட்ஸ் ஈக்குவல் டு இங்கே 4/3 இன்ட்டு பை இன்ட்டு 3 இன்ட்டு r². r வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல 7. அப்போ 7² இன்ட்டு dr/dt. இதில் பாருங்கள், இந்த நியூமரேட்டரில் 3 இருக்குது, டினாமினேட்டரில் 3 இருக்குது. இதை மட்டும் கேன்சல் பண்ணிக்கோங்க. எனக்கு dr/dt வேணும். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே மல்டிபிளில் இருக்கிறது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஸோ நமக்கு டினாமினேட்டருக்கு போகும். எப்படி எழுதலாம் அப்படின்னா, லிசன், dr/dt தட்ஸ் ஈக்குவல் டு இந்த 1000 வந்து நியூமரேட்டரில் இருக்க அப்படியே எடுத்துக்கோங்க. டிவைட் பை இங்கே 4, 5 இருக்கு இல்லையா? அதை அப்படியே இங்கே கொண்டு வந்தீங்கன்னா டினாமினேட்டர் 7² வேல்யூ 49. இப்போ ஃபைனலாக இந்த 4க்கும் இந்த 1000 மட்டும் கேன்சல் பண்ண முடியும். 1 4s ஆர் இங்கே 1000 வந்து பார்த்தீங்கன்னா 250 டைம்ஸ் நமக்கு ஆன்சர்ஸ் கிடைக்குது. ஃபைனலாக ரேடியஸில் ஏற்படுற சேஞ்சஸ் dr/dt that's equal to 250/49 பை, அதாவது 250/49 பை சென்டிமீட்டர். ரேடியஸில் ஏற்படுற சேஞ்சுன்ற போது யூனிட் வந்து சென்டிமீட்டர் பெர் செகண்ட். இது dr/dtக்கான ரிசல்ட். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, சர்ஃபேஸ் ஏரியாவில் ஏற்படுற சேஞ்சஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது அந்த ஸ்பெரிக்கல் பலூன் வந்து பெருசாகும் பொழுது சர்ஃபேஸ் ஏரியாவிலும் மாற்றம் ஏற்படும். அப்படி அதனுடைய மாற்றம் கண்டுபிடிக்கணும்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பலூன், அதாவது அந்த ஸ்பியருக்கான சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அப்போ s = 4πr² யூனிட். இதையும் டைமை பொறுத்து ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்க. இப்போ எஸ்ஸை ஒரு முறை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ds/dt தட்ஸ் ஈக்குவல் டு 4 கான்ஸ்டன்ட் பை கான்ஸ்டன்ட் மல்டிபிள் இருக்குது அப்படியே எடுத்துக்கோங்க. r² டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இன்ட்டு 2r செயின் ரூல் படி r அகைன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா
dr by dt. ஸோ இங்கே ஃபைனலாக நம்ம கேட்குறது ds by dt தான், அதாவது சர்ஃபேஸ் ஏரியாவில் ஏற்படுற மாற்றம். அப்போது when radius that's equal to 7 cm, radius வந்து 7 cm இருக்கும் பொழுது சர்ஃபேஸ் ஏரியா அதில் ஏற்படும் மாற்றம் ds by dt that's equal to 4 pi into 2 into radius value 7 into dr by dt. இப்போ தான் ஃபைன் பண்ணும். அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன? 250 by 49 pi. So dr by dt value 250 by 49 pi. ஸோ இதிலிருந்து என்னென்ன சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்கே 7 இருக்கு, 1 7s are, இங்கே 7 7s are. இந்த ஒரு ரிசல்ட் மட்டும் கேன்சல் ஆகுது, ரிமைனிங் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ds by dt that's equal to, இங்கே 2 4s are 8, 8 into 250. ஸோ டோட்டலாக நமக்கு 2000 அப்படின்னு வேல்யூ கிடைக்குது. 2000 இங்கே பாருங்கள், இந்த பைக்கு பை கேன்சல் பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்? நியூமரேட்டரில் வெறும் 2000, டினாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 7. அப்போது சர்ஃபேஸ் ஏரியாவில் ஏற்படுற மாற்றம் ds by dt that's equal to 2000 by 7. ஏரியான்றதால இதனோட யூனிட் சென்டிமீட்டர் ஸ்கொயர் பெர் செகண்ட். ஸோ இதான் நமக்கு ஃபைனலாக தேவையான ஆன்சர். தேங்க்யூ.